Yo, Pierre, you wanna come out here? Hello everybody, welcome to another episode of Yo Pierre, your favorite weekly Arsenal podcast. உங்குத்தமா எங்குத்தமா வாரத்தா அங்குத்தம் சொல்ல இப்படி சொல்ற மாதிரி ஒரு கேம் இருக்கு. என்ன பண்றது, 20th எபிசோட இப்படிதான் ஆரம்பிக்கணும், அதுவும் நான் பாடுறதை கேட்டுதான் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ஒரு தலையெழுத்து. Welcome everyone to the 20th episode of Yo Pierre. As usual, today we have Q, Rugi and Arvind. Hey guys. Hello boys. So intro ல தெரிஞ்சிருக்கோம், வார் தான் மெயின் டாபிக் ஃபார் டுடேஸ் பாட். அண்ட் எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி குறை சொல்ற அதர் ஃபேன்ஸ், ஆல்ரெடி ஐயோ மூஞ்சி சொல்லிக்கிற அதர் டீம்ஸ் ஃபேன்ஸ், ப்ளீஸ் உங்களுக்காக வந்தாண்டா பேச போறோம் இன்னைக்கு, உங்களுக்காக தான் பேச போறோம். ஸோ கொஞ்சம் கேளுங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் தட், எப்பவுமே நம்ம ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு தான் ரெஃப்ரி டெசிஷன்ஸ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அப்படி இது பண்ண மாட்டோம், நம்ம தான் மூக்கா ஆழ்வோங்கிற மாதிரி ஒரு பேட் ரெப் இன்னைக்குமே நம்மளுக்கு இருக்கு. நாட் பாதர்ட் பை ஆன் ஃபீல்ட் ரெஃப் டெசிஷன்ஸ், ஏன்னா அது இன்னைக்குமே காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவங்க எல்லாமே தேர் ஹியூமன் அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபாஸ்ட் பேஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம். பட் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு வார்னு ஒரு டெக்னாலஜியே வந்தது. கிரிக்கெட்ல யூஸ் பண்றாங்க, மற்ற எல்லா கேம்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. இந்த அளவுக்கு இன்கன்சிஸ்டன்சிஸ் இருந்ததே கிடையாது. அண்ட் இன்கன்சிஸ்டன்சி நான் சொல்றது ஆர்சனலோட கேம் ஒண்டி இல்ல, பல கேம் நடந்தது. லைக் இன் கோட் சூசெக்ஸ் ரெட் கார்டு இஸ் a very big example. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கிறப்போ அதனாலதான் நான் மெயினா வார வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்ப கேக்குறேன், வார் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்த்தது இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இருக்கு ஆனா இல்ல. சீரியஸா இது எப்படிடா இவ்வளவு இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்க முடியும்? லைக் ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இஸ் இட் ஜஸ்ட் மீ ஆர் லைக் டு யூ கைஸ் ஃபீல் தி சேம் வே டு லைக் ஃபர்கெட் அபௌட் அந்த கேமே மறந்துடு, அந்த கேமை விட்டுட்டு. So நீனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லைக் forget war for once. Without the war, our referees are horrible. That's okay, a part of the game. எனக்கு அது that's நான் ஸ்டார்ட் எங்கயோ பார்த்தேன், I don't know if it's right or wrong. In the European football there's not even one English referee, English FA ல இருந்து போற மாதிரி இல்ல, which is crazy. So when the referees are this bad, and அப்ப war எப்படி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? ஓகேவா? அதே இன்கன்சிஸ்டன்சி அதுல இருந்தானே வரும். So I'm like, hopefully over some period of time they'll change the training. ஏதாவது கிளப்ஸ் சேர்ந்து புஷ் பேக் இருக்கணும், இல்லட்டா அப்படியே தான் நினைக்கிறேன் நான். இவ்வளவு கிளப்ஸ் புஷ் பண்ணினதுனாலதான் இந்த வார் டெக்னாலஜியே வந்தது. இந்த வாருக்கு நீ சொல்றது கரெக்ட் தான். அல்டிமேட்டா இன்னொரு டெசிஷன் எடுக்க போறோம்னு ஒரு ரெஃப்ரி தான். ஒரு ரெஃப்ரி தப்பா எடுத்துட்டு அடுத்த ரெஃப்ரி திருப்பி இதே மாதிரி தப்பா எடுக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு இன்னொரு டெக்னாலஜி இருக்கு? I don't know. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் பார்க்கணும். வார்னால எவ்வளவு கரெக்ட் டெசிஷன்ஸ் வந்திருக்கு, வார்னால எவ்வளவு தப்பான டெசிஷன், ரேஷியோ மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. மேபி வரக்கூடாதுடா பாயிண்ட். அததான் நான் சொல்றேன். லைக் சம்டைம்ஸ் தப்பான டெசிஷன் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வார் நீ இன்வால்வ் ஆனன்னு எதிர்பார்ப்ப, பட் சில எல்லோ கார்டு அஃபென்சஸ்க்குலாம் வராது. ஓகேவா? சில டைம் வார் அதை ரீப்ளே பண்ணி பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் ஆஃப் வார் ஆல்சோ நீட்ஸ் டு பி அப்டேட்டட் லிட்டில் பிட். ஏன்னா அதுலயே இன்கன்சிஸ்டன்சி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கன்சிஸ்டன்சி பை டிசைன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். I don't know, it's still too early to decide all this. I think the inconsistency is a result of the lack of transparency. அவங்க ரெஃப்ரி, அந்த ஆன் ஃபீல்ட் ரெஃப்ரியும் டிவி ரெஃப்ரி என்ன பேசுறானே தெரியல. சில டிசிஷன் 3 நாள் எடுக்கிறாங்க, சில டிசிஷன்ஸ் 3 செகண்ட்ல கொடுத்துறாங்க. வாட் இஸ் தி பெஞ்ச்மார்க் ஃபார் தட்? ஏன் அது நடக்குது அப்படி? லைக் எதனால நடக்குது ஒன்னும் புரியல. அண்ட் தட் ஐ திங்க் இஸ் தி பிரைமரி ரீசன் ஃபார் தி இன்கன்சிஸ்டன்சி. இது எனக்கு இது ஒரே ஒரு நான் சொன்ன மாதிரி தான். கிரிக்கெட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்றேன். கிரிக்கெட்ல நம்ம உனக்கு ஒரு LBW டெசிஷன் ஆன் ஃபீல்ட் அம்பையர் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா we have the review system. தேர்ட் அம்பையர் கூட ஒரு ரிவ்யூ சிஸ்டம் வச்சுட்டு பாக்குறப்போ லைக் எவ்வளவு தூரத்துக்கு they are tracking and making sure that the mistake doesn't happen. அந்த அளவுக்கு பாக்குறாங்க. லைக் ஃபார் த சேம் நம்ம எல்லா கேம்லயுமே பாக்குறாங்க. பாஸ்கெட் பால்ல எவ்வளவு ரீப்ளேஸ் வரும்டா, ஒரு பிளேக்கு எவ்வளவு ரீப்ளேஸ் வரும்டா பாஸ்கெட் பால்ல. அரவிந்த் சொன்ன மாதிரி தான், லைக் இவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறாங்க. அண்ட் some decisions are like given really fast and some take a lot of time to come up. So அதுலதான் இந்த நம்ம லூயிஸோட லைக் ஜஸ்ட் அந்த ரெட் ஒன்லி தான் சொல்றேன், லைக் without the context of the game, but in the context of war
அந்த ரெட்டே வந்து ரெண்டு டிஃபரெண்ட் சீனியர் ரெஃபரீஸ் ரெண்டு டிஃபரெண்ட் verdicts கொடுத்திருக்காங்க. Like when they were talking about the decision after the game. வாரோட மோஸ்ட் காமன் யூஸ் கேஸ் பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த ஆஃப் சைட் ரூலுக்கு. ஓகேவா, it's hard to disagree that VAR is at fault for offside rules. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒரு இன்ச்ல இருந்து ஆரம்பிச்சு சரி, ஒரு மில்லிமீட்டர் வரைக்கும் சரி, அவங்க கரெக்டா தான் கொடுக்குறாங்க. ஓகேவா, லீடிங் அப் டு அ கோல். ஸோ தட் கைண்ட் ஆஃப் லைக் ரிக்ரெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஆஃப் சைட்ல கோல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பத்தியா, அது கம்மியாயிடுது. ஹோப்ஃபுல்லி தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் ரெட் கார்ட்ஸ் வந்து என்ன தெரியுமா பிரச்சனை, there's not one rule that says like the red card. There are like 7 or 8 different interpretations of red card, and the interpretations of like the rule is the problem. அப்போ the David Luiz பாத்துக்கோ. Okay, well, the interpretation was supposed to be he didn't make an attempt to hit the ball, yet he made contact with the attacking player, and he was the last guy. Let me stop you. அப்ப அதே yardstick la Ruben Dias should have been sent off la Liverpool oda. But that is sorry, go ahead. Yeah, Rogi. Yes, correct. I mean, like what you saying adha. So basically VAR வந்து அந்த கான்செப்ட் வந்து it is good. நான் அத பத்தி I'm not against VAR, but the problem is how they are trying to implement VAR is currently very inconsistent across the matches. So வாரோட கான்செப்ட் வந்து எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க, ரெஃப்ரியோட மிஸ்டேக்கா வந்து ப்ரீவியஸ் ஒகேஷன்ஸ்ல வந்து பிகாஸ் ஆஃப் தட் தேர் வர் லாட் ஆஃப் கேம் சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ், அதை அவாய்ட் பண்ணதுக்காக தான் வார். சி நான் பேசிக்கலி ஆஸ் அ பியூர் ஃபுட்பால் ஃபேன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வில் கோ அலாங் வித் த ஃப்ளோ, ரைட்? லைக் வில் கோ அலாங் வித் த ஃப்ளோ. இப்போ ஆன் ஃபீல்ட்ல ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா வார்னா என்ன, இட் வில் ஸ்டாப் த கேம் ஆஃப் த ஃப்ளோ. உனக்கு இந்த ஃப்ளோவே வந்து கொஞ்சம் கம்மியாகும். பிளஸ் யூ ஹேவ் டு கிக் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். நிறைய கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. அந்த பேஷன் அந்த கேமோட எசன்ஸே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து டிமினிஷ் பண்ற மாதிரி இருக்கு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் வை வி நீட் VAR இஸ் because of so many numerous incidents where a referee's mistake costed the match, costed the league, costed a cup, something like that. So அதனால தான் VAR கொண்டு வந்தாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, the people who are destined to implement the VAR are not properly trained for it. English football league la வந்து they are not trained for it. அதுதான் வந்து biggest problem. Like they don't have that particular see நம்ம வந்து cricket example எடுத்தோம்ல, cricket example ல வந்து we spoke something called transparency. அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு இங்கிலீஷே வரலனா கூட அவன் என்ன சொல்லுவான், ஃபர்ஸ்ட் வந்து பால் ட்ராக்கிங் பண்ணுவான். பால் ட்ராக்கிங் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அவன் வந்து நோ பாலான்னு பார்ப்பான். First no ball, valid delivery. First, okay, one checkpoint. Next checkpoint. See, any decision in cricket, it takes at least 2 minutes, right? Like 1 to 2 minutes it takes. Anna, if you take the same example on the football edutona, சில decisions வந்து it doesn't even take 7 seconds. அவன் 7 seconds குள்ள அவன் கொடுக்கறான் decision, VAR decision. அது அப்படினா அவன் என்ன ட்ரை பண்ணி அவன் கொடுக்கறான். அப்ப எதுக்கு first of all VAR-க்கே போச்சு? அதுக்கு போகவே இருக்கலாமே. அப்ப வந்து அந்த வாரோட இதுவே வந்து நம்ம எடுத்துக்கலாம்ல. There's so much technology in cricket. Like நீ வந்து பால் ட்ராக்கிங்ல இருந்து ஆரம்பிச்சு, அந்த ஃபிளிக்கர், அந்த பேர நிக்கிங் சவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, அந்த ட்ராஜெக்டரியில இருந்து ஆரம்பிச்சு, so everybody who looks at the screen has a clear interpretation, one interpretation of what's happening. ஏன்னா டேட்டா இருக்கு இல்ல, it's a boolean thing. But இதுவே கொஞ்சம் வார கொஞ்சம் யோசிச்சு பாரு. Foul are very subjective depending on which team நம்மளே அக்ரி பண்ணுவோம், சில டைம் நம்மளே டிஸ்அக்ரி பண்ணுவோம். Take handball for example. ஏய் நீ அக்ரி பண்றது டிஸ்அக்ரி பண்றது வேறடா. நம்ம காமன் நம்ம பண்றது வேற. இது ஆர்பிட்ரேட் பண்றது தான ரெஃப். The difference I'm trying to tell you is like in cricket everything is data based. There's a measurement, there's data, and there's like yes or no. Everybody will be on the same page. இது வந்து it's very subjective because it's interpretation of the rule. If somebody like if handball எடுத்துக்கோ, என்னால ஹேண்ட்பால் என்னன்னா வந்து unnatural position, அதுல என்ன டேட்டா பேஸ்ட் இருக்கு? How can anything be unnatural? Like we have to define natural. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, the rule, the way it's written itself is like stupid. Like it's not data based. Like when the design of the rule itself is like when it says like unnatural position, how can we debate on that, dude? True. That's my point. Like the rule itself is designed in such a way where it's hard to do that. When it happens in the nick of time, we don't realize it, we go on to the next one. When the time delay, like and the time delay irukadnala, we think that there's more, the decisions will be made correctly, but that's not the case. என்னோட ப்ராப்ளமே வந்து வாரோட ட்ரைனிங் that ரோகி சொன்ன மாதிரி கண்டிப்பா அது இருக்கு. ஓகேவா? ட்ரைனிங் not for the interpretation of the rule but for consistency of the rule.
ஓகேவா? ஒருத்தனுக்கு தப்பா போச்சுன்னா அடுத்தவனுக்கு தப்பா போகும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் இன்கன்சிஸ்டன்சி தான் நமக்கு பிரச்சனையாவே இருக்கு. ரைட். ஓகேவா? ட்ரைனிங் வந்து எல்லாருக்குமே தப்பு பண்ணியிருந்தா ஓகே, எல்லாருமே அதே கரெக்டா இருக்குன்னு மூட்டை உட்காந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ரூல் இன்கன்சிஸ்டன்ட் by design itself is very what you call fluid. அதனால வந்து அதோட interpretation training should be consistent across all referees is what I'm trying to say. Yeah, I agree with you in that point, but the whole ideology of VAR or implementation with the current set of rules say it is dubious. Like we see intent illama foul panna, even if you're going for the ball, அது வந்து red card அப்படினு VAR போய் it is giving you a red. But again, you intent அப்படின்றது ஒரு abstract term, it's not quantifiable. So you can't really say something இது intent இல்ல அப்படினு. So that probably என்னோட பாயிண்ட்க்கு it is not the right example, but for something like in the Luis versus Ruben Diaz or a red card, foul பண்றது, if you don't attempt to play the ball and the last man on goal na, it's a red card. And the same thing சாக்காவோட நடந்தது ஆஸ்டன் வில்லா கேம்ல. அவன் பெனல்டி பாக்ஸ் கிட்ட இருந்தாதான் அந்த ரெட் கார்டா என்ன, லாஸ்ட் மேன் தாண்டிட்டு ஃபவுல் பண்ணாலும் ரெட் கார்டு தானே, அதான ரூல். அப்புறம் என்ன அவங்க பாட்டுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு புதுசா ஒரு இன்டர்பிரேஷன் கொண்டு வராங்க. those are the things that frustrate. லாஸ்ட் மேன் வந்து how do you determine last man? ஓகேவா? நீ வந்து the offside route படி நீ வந்து last man to the goal is different. If you're in the corner, you're not the last man, because the assumption is somebody at the center of the pitch can run faster and not be the last man. Shortest distance. Or shortest distance. So the by design everything is so vague of interpretation. Adha enak prachanaiya irukku. So when it's that, the interpretation should be consistent. adha na solla varen. Right. Okay. அப்ப இந்த VAR implementation என்ன ஒரு அவசரப்பட்டுட்டே குமார் மூமெண்டா? அச்சா, VAR should have been implemented in very cases. அந்த offside rule, ஓகேவா, இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, very where technology can be used to clearly determine if something is a yes or no. அந்த மாதிரி ரூல்ஸ்ல வந்து தான் VAR இம்ப்ளிமெண்டே பண்ணிருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இவங்க வந்து VAR சொல்லிட்டு ஒரு சில்வர் புல்லட் மாதிரி வந்து எல்லாத்தையுமே நான் குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் குணப்படுத்துறேன் வந்து சொல்ற மாதிரி சொல்லிருக்காங்க. That is not the case. அது வந்து it's a lot of different things. That's my take, என்னோட simple take. I think VAR and the goal line technology are two case studies of how to implement and how not to implement something. Yeah, but nobody disagrees with goal line. எவ்வளவு டேட்டா இருக்கு, ஏன்னா வந்து கிளியர் டெக்னாலஜி அது. ட்ரூ, வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அவங்க கரெக்டா வந்து அவங்க ரீப்ளேல வந்து காட்டுறப்பவே வந்து பயங்கர டிஃபரன்ஸ் தெரியும். லைக் யூ நோ, ஓகே இதுதான் நம்மளால இவ்வளவு. அண்ட் ஒன் மோர் திங் அப்சர்வ் பண்ணனா, இப்போ வந்து ஆன் ஃபீல்ட் ரெஃப்ரி வந்து ரெட் கார்டு கொடுத்த அப்புறம் there is a very very slim chance of reverting back that red card. அதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். லைக் அவன் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டான்னா தட்ஸ் இட். அது வந்து வார்ல போயிட்டு உனக்கு வந்து அது வந்து இல்லனா கூட even if there is a 0.0001 micron chance கூட இருந்தா கூட அவங்க வந்து ரெட் கார்டு அப்படியே ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அந்த commentators also will abide by them. அப்படிதான் நம்ம ரைட் இருக்கு. That is where the VAR rule is where it says only a clear and obvious error can be overturned அப்படினு. இப்ப ரெஃபரி வந்து clear and obvious error பண்ணல, like if the referee makes a judgment call, the judgment call again, like to Q's point, if it's abstract, you cannot define the clear and obvious part anymore. That also becomes abstract. So அப்போ வந்து red card stays. It's just unfortunate. இது இன்டர்பிரேஷன் சீரியஸா அது வந்து முன்னாடி வந்து Arsene Wenger used to crib about this, that English referees are completely incompetent of handling the matches. Technologies again. Yeah, and in fact Wenger and David Dean in like the early 2000s, avanga வந்து they pushed for in the English referees to go represent, be a part of European football, and it didn't happen. It didn't come anywhere because of the standard of refereeing. And I think there is a Wenger interview somewhere that Wenger says this. Yeah, true. Yeah, he says that. Yeah, Italian referees are the best, and you don't find one English referee. Yeah. இங்க வந்து ESPN stats copy பண்ணி போட்டிருக்கேன். Net difference பாரு, it's like -5 to like +3. Chelsea is like VAR decision overturns, they are like 3 points above. Liverpool and Arsenal are like Liverpool is -5 and Arsenal is -3 because of our decisions. Okay, in the net score பார்த்தா that's a 6-point difference. இந்த நம்ம இருக்கிற டேபிள்ல இந்த 6-point difference கொஞ்சம் யோசிச்சு பாரு. It's like
என்ன சொல்ற ஹியூஜ் லைக் என்ன சொல்ற ஏய் நம்மள விடுறா வெஸ்ட் பிராம் -5 பாரு ரெலிகேஷன் பேட்லிங் டீம் தான். ஆமா லாட் ஆஃப் மணி dude. ப்ரோ போர்னமத் அப்படிதான் ரெலிகேட் ஆனாங்க போன சீசன் ஒரு கோல் லைன் டெசிஷன் டூபியஸ் கால்னால. அதனால ஒருத்தர் ஜாப் லூஸ் பண்ணா 3 பேரை வித்தாங்க. என்ன சந்தோஷமான விஷயம்னா வந்து எஃப்ஏ கப் போட்டு நாக் அத வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். என்ன பண்றது, இதுதான் நம்ம வேலை. சோ இதுல இருந்தே வந்து ஐம் ஜஸ்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ நம்ம வந்து வார்னால மட்டும் தான் நம்ம இந்த Wolves கேம் தோத்தோமா? Was that and the VAR and the red card were they the only decisions for us losing that game? நான் வந்து the draw la சொல்லலாம். See the way we played the first half. Wolves at 35th minute they were dead. They didn't have an answer. By far the best half of football we played all season. Then that includes all the Europa League games where the we number played of chances created மச்சான் கொஞ்சம் யோசிச்சு பாரு. 30th secondல இருந்து ஆரம்பிச்சோம் நம்ம கிரியேட் பண்றதுக்கு. சாகா scored more goals, கன்வர்ட் பண்ணிருந்தோம்னா சூப்பரா வின் பண்ணிருக்கலாம் அந்த கேமை. எஸ் அதுதான் நான் சொல்றேன். சோ இந்த ஒரு வார் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அவ்வளவு சான்ஸ் இருக்கு, அவ்வளவு இது கிடைச்சது. we did not manage to convert anything. ஓகேவா? சோ அவங்க வந்து போட்ட கோலுமே இஃப் யூ saw நம்மளோட ஒரு கோல் கிக்ல இருந்து கிரியேட் பண்ண கோல் தான் அது. லெனோ அடிக்கிறது வந்து டைரக்டா போய் அது அப்படி கிரியேட் பண்ண கோல் தான் அது. இது நம்மளே கொடுத்த மாதிரி ஒரு கோல் அதுவும். அண்ட் அந்த ஒரு கோல் போனதுக்கு அப்புறம் எஸ் ஐ அக்ரி 1-1 at that point நம்மளுக்கு வந்து கஷ்டமா தான் இருந்தது. பட் given how we played, நீங்க தான் சொல்லுங்க, given how we played, should we have done a lot better in the second half? அதுதான் my point. Like we were down to 10 men. நம்ம செல்சி கேம் கூட இந்த மாதிரி தான் வந்து 10 menல வந்துட்டு நம்ம 2-2 வின் பண்ண டிரா பண்ணோம். வின் கூட நம்ம பண்ண வேணாம், டிரா பண்ணிருக்க முடியாதா? அப்படி 1-1 பண்ணிருக்க முடியாதா? அதுதான். I mean that goal was the winner was a free goal. That is a 50-50 kind of a goal in any day. It was their day, it went in. There was no way anybody was stopping that. And adha thavara Wolves did not have a clear cut chance. I think even with 9 men for the last 10 minutes or 10 odd minutes, I thought we played really well, especially for the fact that we didn't concede another goal with 9 men versus 11 on the field for Wolves. And I think Wolves I don't think Wolves tried either. Yeah, but they made 2 of their substitutions after. Their goal difference is negative. That was a brilliant chance for them to up their GD. So if Wolves wanted to, they could have definitely taken it. The fact that they couldn't do it speaks volumes about how good we defended, even with 9 men on the field. That said, I thought that going down to 11 men right before, or going down to 10 men right before halftime, momentum ஒன்னு கில் பண்ணிச்சோ இல்லையோ, பாடி லாங்குவேஜ் அண்ட் the confidence of the players கம்ப்ளீட்டா ஷூட் டவுன் பண்ணிருச்சு. that was the biggest difference. அதுதான் சொல்றேன் நான். if you've been playing that well throughout the first half and like one decision happens like this, second halfல அவ்வளவு ஃபிளாட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது எனக்கு வந்து என்னால I really don't understand. It was, you should be like trying to go on and like do something with the game, and that did not happen. But you have a monumental disadvantage right from the start of the second half, and added the fact that you're now lose shot on confidence as well. So combine that's a very deadly combination. Lasting 45 minutes against a pretty good Wolves team with just conceding one goal. ஒண்ணுமே பண்ணலடா Wolves, ஒண்ணுமே. கடைசி அவங்களோட ஃபார்ம் பார்த்தல, நீ எப்படி இருந்தா அவங்க ஃபார்ம்? ஆமாமா, நான் வின் பண்ணிருக்கணும்னு சொல்ல வரியா? 9 men இருந்தா கூட வின் பண்ணிருக்க வேணாம்டா. எனக்கு ஏன் 10 menல இருந்து எப்படி அப்படி ஒரு கொலாப்ஸ் ஆச்சுன்னா என்னால புரிஞ்சுக்க முடியல. லைக் 1-1 we are not a team that is consistent மச்சான். ஓகேவா? நம்ம வந்து ஃபார்ம் வந்து என்ன சொல்றது, it was great first 45 minutes. We've seen so many instances where with the first 45 minutes we would have sucked, the second 45 minutes வந்து நம்ம சூப்பரா ஆடி இருப்போம். அந்த டேட்டா பாயிண்டா கூட இருக்கலாம்ல. என்னோட ஒப்பீனியன் கேட்டேன்னா, the VAR did have an impact. Had it not happened, even if we had lost a goal at that point, we would have had a positive result. What I felt was they were too stuck up on VAR. Like they were too hung up on VAR. Okay, இந்த decision போயிடுச்சுனே. It didn't seem like first halfல அவ்வளவு இது பண்ண செட்ரிக் செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன சொதப்பினாண்டா வந்து. லைக் இட் வாஸ் வெரி நார்மல். ட்ரெவரே வாஸ் லைக் ஆல் ஓவர் ஹிம் செகண்ட் ஹாஃப்ல. அவன் வந்து நிக்க கூட விடல ட்ரெவரே. அந்த உனக்கு
you're supposed to be a senior player and in the ஒரு decisionனால like is it going to change all of it? எனக்கு அதுதான் புரியல. But that what does it show about your mentality? அவங்க திருப்பி அந்த லெனோ ரெட்டும் like I was like really pissed. என்னதான் உனக்கே தெரிஞ்சாலும் நீ என்ன உனக்கு வந்து வார் போயிருக்கு, டிசிஷன் வரல, அவன் எப்படி போயிட்டான் பாத்தியா? வார் டிசிஷன் வர்றப்ப he was already in the showers. Like it made no sense to me. என்னடா டேய், you are fighting for a game, என்னடா இப்படி போற நீ? நின்னு எனக்கு அது வந்து அதை வச்சு ஒரு தனி எபிசோடே போவோம். டேய், you are supposed to be the calm, like என்ன சொல்றது, last man உன்னோட வந்து என்ன decision making should be the best. ஓகேவா? அது சென்டர் பேக் அந்த டிசிஷனோட வந்து என்ன சொல்ற ராங் டிசிஷனோட காஸ்ட் வந்து நீ பார்த்தேன்னா வந்து worst காஸ்ட் வந்து கோல் கீப்பர்ஸ், நெக்ஸ்ட் வந்து சென்டர் பேக்ஸ், அந்த டிஃபென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ when your decision making is this bad, I'm like கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்கடா. To be fair, considering all the David Lewis decisions in the past, this was, I think, a sensible decision where he didn't even try to make a tackle. அவனாவே வந்து முட்டில இடிச்சிட்டு அவனாக்கு ஏஜென்ட்ரா, ஏஜென்ட் அவன் ஏஜென்ட் வேலைய பார்க்காம இது பாப்பா ரோகி லூயிஸை பத்தி பேசுறோம், எதுவுமே பேசாம எங்க வீடியோ வந்து ரோகி வந்து மூஞ்சியை மறைச்சுக்கிட்டாரு, மைக் எல்லாமே ஆஃப் ஆகி. இல்லடா, எனக்கு வந்து இப்போ என்ன வீடியோ போட்டா எனக்கு வந்து ரொம்ப லாக் ஆகுது. தெரியல. எஸ், லூயிஸ் பத்தி பேசுறோம், நீ சைலண்டா இருக்கேன்னா. யா, ஐ மீன் லைக் அன்னைக்கு வந்து நான் அவனை ப்ளேம் பண்றதுன்னு சொல்றது, அவனோட பொசிஷனிங் தப்பா இருந்தது. அது கரெக்ட். தி பில்ட் அப் டு தி கோல், போத் ஹோல்டிங்ஸ் அண்ட் லூயிஸ் பொசிஷனிங் வாஸ் பேட். ரொம்ப கேப் போட்டாங்க நடுவுல போறதுக்கு. ஆனா ஒன்ஸ் அதை டேக் ஆன் பண்ணப்புறம் either you should leave it to the hands of Leno that he'll be able to save it, or the striker may make a stupid mistake that he'll not be able to score. He was unfortunate that அதாவது என்னன்னா அவனோட பாஸ்ட் இதெல்லாம் வந்து it came back to haunt him. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. நம்மளோட என்ன அவனோட இன்ஸ்டிங்ஸ் வந்து லைட்டா வந்து திருப்பி வந்தது. அது வந்து even though he didn't carry forward with that instinct, unfortunately அந்த என்ன சொல்ற அந்த எஃபர்வசன்ஸ் அந்த கொஞ்சம் லைட்டா சிந்துனது செதறினது அதை வச்சு வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து கீழே வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. அண்ட் கமிங் பேக் டு தட் ஒரிஜினல் பாயிண்ட் ஆஃப் லைக் செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ், வாட் லெனோ டிட் வாஸ் கம்ப்ளீட்லி unforgivable. ஓகேவா? அவன் வந்து there were couple of things அவன் வந்து he didn't read the bounce of the ball. Okay, அது வந்து it was unfortunate. ஆனா the first thing of coming out of the line, even before like he on the sweeping position பண்ணனும்னா அதுக்கு வந்து there are lot of things to be taken care of. இது வந்து Neuer would have done it like 100 times. Okay, but only one time he like failed and people were talking about that. So அந்த ஸ்வீப்பிங் பொசிஷன் பண்ணும்போது it is unforgivable. ஏன்னா அது வந்து நீ வந்து ஹிட் விக்கெட் மாதிரி, கிரிக்கெட்ல ஹிட் விக்கெட் மாதிரி அது. You cannot tell anything for the bowler. It is just the stupidity of the batsman. அதே மாதிரி தான் வந்து லெனோ பண்ணது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹாஃப்ல அப்புறம் நம்ம வந்து any 47th மினிட்லயோ 48th மினிட்லயோ like this guy Moutinho scored that wonder goal. And we were already like down to 10 men. So adile that sucked out of the spirit of the entire team. Okay, and we stayed at that score line for that long itself was a big thing. Adha na adu solluven seriously. Ena vandu I'll never blame our Wolves game. Only two mistakes, one mistake from VAR and one stupidity from Leno costed us that game. Ana the game against Villa adu completely was our mistake. It was completely down to us. We let us down from the minute one. Like if you remember the previous games, like before Man United game, that positivity and ஒரு vibe இருக்கும், நமக்கு தெரியும். அந்த minute 1 இருந்து நமக்கு அந்த vibe தெரியும். இதுல வந்து நமக்கு தெரிஞ்சதா அவங்க தான் நம்மளோட ஹாஃப்ல நிறைய பேர் இருந்தாங்க. We had only like 2 or 3 minutes or of proper pass complete on anything. அதுக்கப்புறம் we were like no way in close to them. Villa were like அவங்க வந்து ஃபார்ம்ல இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வில்லாவோ ஃபார்ம்ல இல்ல, வுல்வ்ஸோ ஃபார்ம்ல இல்ல. ஆனா ரெண்டு பேரும் வந்து நம்மள அடிச்சாங்க. வுல்வ்ஸ் ரொம்ப நாளா ஃபார்ம்ல இல்ல. Exactly. So ஒண்ணுமே சொல்ல முடியாது. I just hope that this is not another slip and then we bounce back from the. இப்போ பாத்தீங்கன்னா லீட்ஸ் அவங்க வந்து வெறித்தனமா ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டாப் ஆஃப்லயே வந்துட்டாங்க.
அதனால I don't know, like let's see. நம்ம வந்து இதுக்கு அப்புறம் வந்து I don't know how we are going to Curtel Bamford and all those guys are like really skiddy customers. அவங்க ஸ்பீடு வந்து அவங்களோட அந்த கவுண்டர் வந்து அந்த பீஸ்லாம் வந்து வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருக்கான் டீம். That guy is a very good coach. So let's see how well we play against them on Sunday. So that's how well we play against them on Sunday. ரொம்ப பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்ல. You're right. அவங்களோட ஸ்பீட் வந்து it's like their main and it would be killer against a team that is short on confidence and doesn't have like a few first team players. But for talking about first team players, இப்ப பெப்பே எல்லாமே வந்து சோகமா ஒண்டி இல்ல. During even the Wolves game, like the first half performance was really good, especially Pepe. All over the place, all over the place in a very good way. எங்க வந்தாலும் வந்து he was running all over the pitch, going for the balls, getting the balls. அதுவும் score பண்ண first goal. Rogi, now definitely a better than Gervinho, at least now. இப்பயே ஒத்துக்கோ. அந்த போட்ட அவன் first goal போட்டதுக்காக ஒத்துக்கோ. டேய் சரிடா 2-3 கேம் ஆடிட்டு இருக்கான். ஓகே, அது கொஞ்சம் வளர விடு. உடனே வந்து நீ இந்த கம்பேரிசன்ல தூக்க கூடாது. நம்ம ஜெர்மனி I agree with Rogi. இல்லடா இப்பதான் நல்லா ஆடுறான். that is good. like அதுதான் like Lacazette and Pepe are the only two good things which I can take out of the game. I mean even Laka, he played his heart out. I mean அவன் இருந்த வரைக்கும் 45 minutes வரைக்கும் அவன் வந்து அவன் மேல நான் எந்த மிஸ்டேக்கும் நான் சொல்ல மாட்டேன். So those two were really putting and see I think ESR வந்து நீ எடுத்தனா I think அவன் வந்து ஓவரா நம்ம வந்து அவன் மேல பிரஷர் போடுறப்போன்னு எனக்கு தோன்றது. இப்போ ஏன்னா வந்து he is a 19-year-old kid. okay, நம்ம வீக் இன் வீக் அவுட் ஆடிட்டே இருக்கும். எவ்வளவுதான் அந்த சின்ன பையன் எடுப்பான் சொல்லு. இட்ஸ் டிஃபிகல்ட். அண்ட் Wolves கேம்ல வந்து சாக்காவோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes பெர்ஃபார்மன்ஸ் அது வச்சே நம்ம சொல்லலாம் பிரீமியர் லீகோட பெஸ்ட் யங்ஸ்டர் அவன் தானே. கிட்ட கூட நெருங்க முடியாது. he was so unlucky that he didn't score twice in that first 20 minutes and he also had a penalty on him. அதையும் கொடுக்கல. ஆமா, yes, another thing. So என்ன சொல்றது, I mean like we I mean like some things are unfortunate and நம்மளோட கர்ஸா அது என்னன்னே புரியல. I mean பாட்டே we were like discussing in the group, right? For his entire career he has been out like 3 or 4 games. இங்க வந்த அப்புறம் he has played only 3 or 4 games for the full 90 minutes. What is that? I mean like என்ன டைப் நம்ம இந்தியன் டீம் பிசியோ டீமே நம்ம எவ்வளவு பரவாயில்ல நினைக்கிறோம். ஆஸ்திரேலியால வந்து 15 பேர் அவுட்ல இருந்தா கூட நம்ம பி டீம் போட்டு நம்ம வின் பண்ணோம். ரவி சாஸ்திரி கூட்டு வரணும் ப்ரோ. Ravi Shastri சொன்னா வருது. I think we should bring David Dean back. He is Ravi Shastri for Arsenal. அவனை திருப்பி கொண்டு வரணும் கிளப்புக்குள்ள. டேவிட் டீன் வருவானா? இந்த இப்ப இருக்கிற Kroenke's கேட்ட டெஃபினட்டா I don't think he would be willing to work with. No, I think they are looking for Mark Overmars from Ajax landa. Ajax, yeah, they are trying to bring him to Arsenal. Yeah, என்ன சன்லேஹியோட போஸ்ட்க்கு அவனா? ஆமா, லைக் ஹெட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பிளஸ் இது மாதிரி. அதாவது எடு இருக்கால, இப்போ எடு வந்து he'll be taking a technical அந்த ஹஸ்ஃபாமியோட ரோல். ஹஸ்ஃபாமி, எக்ஸாக்ட்லி ஹஸ்ஃபாமியோட போஸ்ட் தான் இப்போ வந்து மார்க் ஓவர்மாஸ் வர மாதிரி இருக்கும். Yeah, David Dean is overqualified for that. See, David Dean is a legend. Like I will never say anything bad about David Dean. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் ஸோ Wolves கேம் வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் வந்து சுத்தமா எல்லாமே மாறி போச்சு. I don't think the red card is only the reason, but red card is the only reason rather. But ஏதோ முடிஞ்சது. இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ரெட் போனதுக்கு அப்புறம் லெனோ ரெட் போனதுக்கு அப்புறம் ரெனால்சன் வந்தான். he had to play almost an entire halfல like he didn't concede a goal. That was big. அது ஒரு சேவ்லாம் வேற நல்லா கடைசியில பண்ணான். சோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவன் வந்து அவ்வளவு மொக்க இல்லங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்டையர் குவார்டர் கூட ஆடல ப்ரோ. 72nd மினிட்ல லெனோ ரெட் வாங்குனான். ஓ சாரி, 72nd மினிட், சாரி. நல்லா கொஞ்சம் 20 minutes 30 minutes ஆடினாங்க. யா, வந்த உடனே ஒரு பிரில்லியன்ட் சேவ் கார்னர்ல. இது அத நம்பி நம்ம வந்து இல்ல அத நம்பி நம்ம செகண்ட் ஹாஃப் ஆஃப் சீசன்ல வந்து அவனை நம்பி போக கூடாது. சரியா? அதுக்காக தான் மேட் ரைனை கொண்டு வந்தாங்க. and Matt Ryan was so unfortunate to concede that first goal. Seriously, அந்த கோல் வந்து ஐயோ, I know how save that goal. அவளோ கொஞ்சம் கீழ சீக்கிரமா போயிருப்பானா?
ரொம்ப கஷ்டம். இல்ல ரொம்ப கஷ்டம். That was a deflection இல்ல. Yeah, it took him away. It took the ball away from holding Carl. Leno has Maybe De Gea in his prime maybe சேவ் பண்ணிருப்பான். அந்த De Gea வந்து நான் அதாவது அவனோட பெஸ்ட் எல்லாம் வந்து ஆர்சனல் அகைன்ஸ்ட் தான் வைப்பா. ஒரு 2 டபுள் சேவ் பண்ணுவானே. ஒரு சாnchez வந்து டேய் திடீர்னு என்னலாமா பண்ணுவான் ஆர்சனலோட அவன். ஆமா, அன்னைக்கு நான் வீட மூவ் பண்ணிட்டு வெறுத்துட்டேன் வாழ்க்கைய. சூப்பர் ஹியூமன் ஆயிடுவான் திடீர்னு ஆர்சனலோட. ஆனா செட்ரிக் அந்த கேம் வா ஐயோ ரொம்ப கேவலமா. இதுல என்னன்னா எனக்கு என்ன தெரியுமா கடுப்பு, சோசியல் மீடியால அப்படியெல்லாம் போஸ்ட் போட்டானுங்க. ஃபர்ஸ்ட் உல்ஸ் மேட்ச் முடிஞ்சோடனே நாங்க திருப்பி அப்படி வருவோம் இப்படி வருவோம் வேற எல்லாம் வந்து அப்படி போய் அப்படி கோவமா ரெஃபரி மாடி நிக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ எல்லாம் போட்டு நான் அப்ப அது பண்ணுவேன் இது சரி ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கோலை விட்டுட்டு இன்னும் நவுறவே இல்ல பிச்சுல. அதான் செம்ம காண்டா இருந்தது. ஏன்டா எதுக்கு உங்களை பேண்டர் பண்றாங்களோ அதுக்கே ஏன்டா திருப்பி நீங்க தீனி போடுறீங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு பாக்குறதுக்கு. ஐ திங்க் பெலரின் கையில இருந்து ஆம் பேண்ட புடிங்கி சாக்கா கையில மாட்டி விடும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் இன்னொன்னு வந்து பெலரின் வந்து லைக் இவ்வளவு சீனியர் பிளேயரா அவன் கேப்டனுங்கிறாங்க. லைக் கோச்சால யூ கேன் only take the coach can only do so much in a game where like the chips are down. Yeah, definitely not the coach's fault, like right. Yeah, he picked the best players to win the game. கரெக்டான சப்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருந்தாருன்னா I mean I don't think it is the coach's fault. Like the players are not like standing up and like playing for themselves, not playing for the club. It's just that's something the coach can definitely solve. The one line that Ivan Solo Bellerin had said after the Wolves game was that we are not losing to other teams, we are losing to ourselves. Yeah, which was I think a very poignant take on the current Arsenal season. இருந்துட்டு போட்டுண்டா அப்படி சொன்னவன் அடுத்த கேம்லயா திருப்பி ourselves கூட தோக்காம இருக்கணும்ல. Hey, to be fair, Villa oda he had a pretty decent game. Villa oda பிரச்சனையே லெஃப்ட் சைடுல செட்ரிக் சைடுல தான் வந்துச்சு. And again another I don't believe in players being able to play all players being able to play multiple positions. For a natural right footer left back la poi aade appadina he's going to make mistakes. Maybe one game 2 games tapichu poiruvan apdi easy escape ayiruvan, but that is going to come at some point, and unfortunately it came against that pass was like it should have been a proper one. Okay, right. You're in the so the last on the defensive line la irukumbodhu everything has to be on the sense irukano. Okay, correct. Okay, well, you should like when you're playing at this level in a lapse in concentration kuda kadiyadu. It was just like mokka judgment. Yeah, no, na vanda the goal concede pannadhondi solala to entirety of the game until he was there he was very very average. He misplaced so many passes. Turned the ball over multiple times. So those are the things that like on the Southampton oda when he would cross all the way to Saka on the right side. Saka when Yoshibara he played in that position. Yeah, but he's a natural left footer. So avanukku vande it is easier to adapt. Saka and Xhaka both of them have fared better at left back than Cedric. Seriously, but Xhaka anga potona we are just like taking away all of it. Yeah, no. I think as a natural defender, you know, if low defensive sense adalla irukapodhu I don't think that was the right what do you call. He didn't play. He didn't have a good. No, sorry, I don't buy that argument of like left footer, natural right footer. When you are a defensive-minded person, or like with so much experience, sample size entire game, which is na solren. Like you, for the entire game, you got a first time illada adu. I understand what you're saying, Arvind, but it is not Cedric's first time playing left back. Southampton irukkrappa nariya thadava left back irukkum. Na illa nu sollala. I'm just saying for somebody who is not naturally left-footed and playing in the mirror image position la vande it's going to be slightly difficult, and at that point when you are playing him like that you're inviting a mistake abindradha enoda point. But again this is a short-handed team on that in that particular position for Arsenal, so I get why we played him. It's just what it is. So அதே மாதிரி தான் திருப்பி வில்லா கேம் பத்தி கண்டினியூ பண்ணலாம். So செட்ரிக் பத்தி பேசுறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா வந்து லைக் இட்ஸ் சார்ட் ஆஃப் வெரி கிளியர் தட் அவனை வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் பிளே பண்ணா அவனுக்கு வந்து இந்த டீம்ல வந்து இட் இஸ் நாட் சூட்டிங். ப்ராப்ளி இட் மைட் ஹவ் சூட்டட் Southampton, I don't know, doesn't seem to be suiting this team. But இந்த ஆலி வாட்கின்ஸ்ங்கிறவன் எப்படி டிராக்பா நம்மள வந்து சாவடிச்சானோ அதே மாதிரி நம்மளோட வந்து ஒரு பேரை பயங்கரமான டிஃப்ரெண்ட் பிளேயரா ஆடி இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அண்ட் that was like ஒரு அவனை வந்து கண்டெய்னோ கண்ட்ரோலோ எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருந்தது for the entirety of the game.
Like he was all over அந்த ஃப்ரண்ட்ல வந்து like any chance, any snap he was always willing to take. ஆலி வாட்கின்ஸை நம்ம தான் ஏத்தி விடுறோமா இல்ல நிஜமாவே அவன் வந்து இதுதானா? பிகாஸ் அவனுக்கு வந்து சாம்பியன்ஷிப்ல இருந்து வந்து அவன் வந்து வித்து வந்த ஆள் அவன். லைக் he had a very great reputation as a winger அந்த சாம்பியன்ஷிப். எனக்கு என்னமோ வந்து நம்ம பயங்கரமா அவனை ஏத்தி விடுறோமோன்னு தோணுது. இல்ல அவன் வந்து he is a self proposed Arsenal fan. அது தெரியாது. Like he is an Arsenal fan. He is through and through an Arsenal fan. அவன் வந்து அவ்வளவு கோல் ஸ்கோர் பண்றது அது தெரியாது. மேபி he is just preparing for any bid from Arsenal. அதுதான் நான் நினைப்பேன். இப்போ நம்ம பெட் பண்றதுக்கு நம்ம இருக்கிற ஆள் வச்சுட்டு அவன் விங்கர் வச்சாரு. He's been converted into a striker from a winger. Yeah, he's got the speed. I mean, like அவன் வந்து can take on like players and also அவனோட finishing வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ எப்படி இந்த சீசன்ல வந்து இவன் டாமினிக் கால்வர்ட் லீவர்ட் பண்றானே அதே மாதிரி இப்போ வந்து he is trying to like mimic. அவனோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. டாமினிக் கால்வர்ட் லீவர்ட் மாதிரி தான் இருக்கு. I feel like I'm going to stick to my point a few episodes ago. You're as good as how your neighbors are. His neighbors are Jack Grealish, John McGinn, Ross Barkley. Yeah. So and the mari neighbors la irukumbodhu all you have to do is put the ball in the net avladha. And அதுவே நம்ம ஜிரு பண்ணல. சோ அதுதான் நான் சொல்லணும் வந்தேன். when you talk about the neighbors உன்னோட இது ப்ரோபோசல்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ராங்னு சொல்ல வந்தேன் bro. எல்லாத்துக்குமே ஒரு எக்செப்ஷன் இருக்கும் bro. அதுதான் நம்ம ஜிரு. அந்த எக்செப்ஷனும் கரெக்ட்டா நம்ம கிட்ட தான் வந்து மாட்டோம் எப்பவுமே. ஆமா எக்ஸாக்ட்லி. அவன் ஆடும்போது கட்டோலா, ஓசில், ராம்சே வேர் ஆர் தேர் பீக். சாnchez இவ்வளவு பேர் பீக்ல இருக்கும்போது சரி விட்றா ஜிருபதி பேச. இல்ல மேட்டர் என்னன்னா என் வைஃப் வந்து ஒரு அந்த முன்னாடி கேம்ஸ் பாக்குறப்ப வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல கோல் போட்டேன்னா அப்ப எப்பயுமே சொல்லுவா ஐ திங்க் சாnchez doesn't like ஜிரு. இவ்வளவு சான்ஸ் மிஸ் பண்றான்னு. நீ வேணா பாரு ஜிரு செலிப்ரேட் பண்றப்ப சாnchez கிட்டே போக மாட்டான். அவனுக்கு வந்து ஒரு இதுவே இருக்காது பாரு. நீ அவனுக்கு பிடிக்கல அவனை அப்படிம்பா. அந்த ஸ்கார்பியன் கிக் போட்டப்ப கூட வந்து சாnchez மூஞ்சியை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான் பாரு. அவனுக்கு பிடிக்கிறதா ஜிரு. கரெக்ட் தான் ப்ரோ. ஆப்ட் இது that is very very true. ஜிரு மாதிரி ஃபினிஷிங் பண்ணா நான் கூட காண்டாவேன். நான் விளையாடவே இல்ல. சோ அந்த ஜிரு அதே ஸ்ட்ரைக்கர் பாயிண்ட்ல தான் இன்னொரு பாயிண்ட் அப்படியே வரும். அவுபா லகாசெட் ஆடினா ஃபுல் அந்த கேம்ல வந்து ஆடினா அந்த nothing was happening and then நம்ம அவுபா கொண்டு வந்தோம். In the teamல with the kind of gameplay that we have of bringing in the wingers, Auba vanda like will he be as effective as Laka, like, or what is the role for Aubameyang in this team given how well Pepe is playing right now? Where is he going to be a starter? Like ipdi vanda how is the team going to use him right now? What capacity do you think? I don't know. Laka links up very well with that hold up play with ESR. Yes. Auba cannot do that. He's not as physical as Laka. So and Valadna, you have to naturally play Auba on the left wing. But Pepe ipada resurgence vandukittu irukku. You're risking losing Pepe again, losing a player who is high on confidence. 2 games la 2 goals ara Pepe? I forget. 3 games la 2 goals nenikiren. 3 games la 2 goals, okay. Yeah, and he also had an assist. One assist. So அந்த கோல் எல்லாம் தாறுமாறான கோல். அந்த ஒரு கோலுக்கே போறோம். என்னமா ஆச்சமா அந்த ஒரு கோல் பா. So I mean அப்படி விளையாடுறதுக்கு first half of Villa game லைட்டா மொக்க பண்ணான். But like to the larger point on Auba, he's our captain, so there is no way you're going to drop your club captain when he's fully fit. I think you're going to sacrifice Lacazette and ask Auba to take on that role. That's what's going to happen. At this point, it's an optics conversation. Okay, so would you risk like dropping ESR and bringing in Pepe and Auba? No way. I won't. So the discussion would be if we are dropping Laka for Auba or Pepe for Auba. I think ESR and Saka at this point are given in the teams. No, the thing is Odegaard vera irukanda. You might play different combinations. It could be, yes. Now that even what's his name, Thomas Partey illa, I'd be interested to see if Odegaard is going to replace Partey or if Ceballos is going to replace Partey. Elneny அப்படியே படுத்து கிடக்கும். நம்ம வந்து ஒரு 25 கோல்ஸ் லீட்ல இருந்தோம்னா அப்பதான் எல்எனியை கூட்டு வரதுக்கான ஒரே ஜஸ்டிஃபைட் காஸ்.
டைனமிக் பிளேயர் கிட்ட பிரமிட் பேர்ல பாட்டு பாரு எல்லாத்தையும். ஐ திங்க் வில்லியனுக்கு அடுத்தபடியா நம்ம டீம்ல பேக் பாஸ் பண்ண அதிகமான ஆளுநடியா தான் இருக்கும். பயங்கர டைனமிக். இங்க பாரு ஜிரோக்கு முன்னாடி கொண்டு வந்த டாபிக் அப்பவே மூட் ஆஃப் ஆச்சு. ஐ திங்க் வீடியோ ஆன் பண்ணி திட்டுவார்னு நினைக்கிறேன். கடவுளே, அவன் வந்தப்புறம் ஏதாவது ஒரு நல்லா பாஸ் பண்ணலாம்டா. கடைசி அவன் எப்போ வந்தான் 72 மினிட்ஸ்ல வந்தான். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல அவன் என்ன பண்ணான்? எல்லாமே பேக் பாஸ் ப்ரோ, நாட் a single forward progress. Even the misplaced passes were back passes. The one single chance he created was a fucking cutback. ஐயோ ஆண்டவா, டேய் முன்னாடி போடுறா பால். அது வில்லியன் ஒரு ஷாட் எடுத்தான்ல, நேரா கோல் கீப்பர் அடிக்கிறது ஷாட் எடுப்பானே. எந்த மேட்ச்ல சொல்றீங்க? வில்லாவோட தான் லாஸ்ட்ல he has a chance சைடுல இருந்து வந்துட்டு சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல ஏதோ வரும். அதான் சொல்றேன். நேரா நேரா கோல் கீப்பர் மேலே அடிப்பான். Hey, it seems like he has forgotten his footballing brain. வந்து செல்சியை விட்டுட்டு வந்துட்டார். அவனுக்கு ஏதோ 220k கொடுக்குறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து 4 பிளேயர்ஸ் நம்ம அமைச்சிருக்கோம்ல வெளில. அதுல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து கொலாஸ்டினாக் and Socrates, they were both earning combinedly like 190k and we were like cribbing about that. இது நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கடா. எனக்கு சத்தியமா சொல்றேன், நம்மளோட டைம், நம்மளோட எமோஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து இது நம்ம கன்வெர்ட் பண்ணான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நம்ம வந்து அவன் மேல கிரிப் பண்ற டைம்ல நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணோம்னா இந்நேரம் நம்ம வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு எங்கேயோ கோடீஸ்வரா இருக்கலாம். அவன் மேல கிரிப் பண்ற டைம் கண்டிப்பா. வெளியன் பத்தி என்ன பேசுறது? இது பேசியும் நம்ம பண்ண பல தப்புகளை தேர்த்தி விட்டுருக்கோம். இது ஒரு பெரிய தப்பு. நம்ம சனியனுக்குள்ள தூக்கி பனியன் அவனுக்கு பேசுறது வாய் வரமாட்டேங்குது. இப்ப இதுவே அவனை பத்தி பேச ஒரு மாதிரி டென்ஷனா அவனை பத்தி பேசினாலே. வில்லியன் வந்து ஓகே, வில்லியன் கேம் இன் ஃபார் பார்ட்டி. அந்த டிசிஷனும் எனக்கு வந்து சீரியஸா புரியல. பார்ட்டிக்கு பதிலா லைக் why did வில்லியன் கம்? இட் மேட் நோ சென்ஸ். மிடில் ஆஃப் த பிச்ல இருந்து வில்லியன் வந்து என்ன பண்ண போறான்? இங்க ஆடினாலும் வில்லியன் என்ன பண்ண போறான்? எதுக்கு அவன் வரணும்? அந்த பாயிண்ட்ல பார்ட்டி got injured and he left. But even when he was on the pitch, பார்ட்டி ஒன்னும் தாறுமாறலாம் ஒன்னும் பண்ணல. He was having a bit of an off game. இன்ஜுரினாலயா எல்லாம் தெரியல. I don't know. I think after the Wolves game, the first half of Wolves game, the second half of Wolves game, probably ரொம்ப பேர் இல்ல, அதனால ஒன்றும் பண்ண முடியல. But in the Villa game and United game, parties probably two poor games in Arsenal shirts. I did not really think that he was doing anything, to be honest. He tried holding up the ball too much and pocket pick பண்ணிட்டு ஈஸியா போயிட்டே இருந்தாங்க வில்லாவோட midfield. And to be fair to Villa, they pressed like they were mad. அவ்வளோ press பண்ணி I don't know if he is used to that kind of a press with anybody or if we never really prepared for that kind of a press from Aston Villa. But Aston Villa pressed like a motherfucker and அந்த pressல தான் அங்க விழுந்துட்டோம். எஸ், அதே பார்ட்டி அது அண்ட் அவனோட இன்ஜுரி வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் போறப்பவே வந்து ஒரு மாதிரி வந்து லைக் இட் டிடன்ட் சீம் குட். ஒரு மாதிரி மூவிங் வெரி ஸ்லோலி, வெரி ஜிஞ்சர்லி தான். ஃபர்ஸ்ட் வந்து வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஓகே அவ்வளவு ஒன்றும் சீரியஸாலாம் இல்லை, திருப்பி வந்துடுவான் ஹோப் ஏற்றி விட்டான். அவனுக்கு கேட்டுக்கு 2 பேர் ஏற்றி விட்டு இன்னைக்கு பொசுக்குன்னு குண்டு தூக்கி போட்டாங்க பாத்தியா. அப்ப 2 பேருமே எந்த இதுக்கும் வர மாட்டாங்க, லீட்ஸுக்கு வர மாட்டாங்க, மோஸ்டா பென்ஃபிகா யூரோப்பா லீக் ஃபர்ஸ்ட் கேமுக்கு வர மாட்டாங்க. சோ நான் பார்த்தது வந்து கேடியோட இன்ஜுரி ரிப்போர்ட் வாஸ் more of a precaution and the only reason he's not been playing so far is the moment before KT injured his leg, அவனோட fatigue levels were very high. So after he got fit, he was given some time off. Red zone la irundha, so he was given some time off from training and all that, only to preserve him for the rest of the season. And I think that in my opinion is a pretty good move considering our eggs are literally all our eggs are in the Europa basket. That's true, all our eggs are really in the Europa basket. And the Europa game pathina okay, so we are playing Benfica oda வந்து இப்ப இருக்கிற ஃபார்முக்குமே சாதாரணமாவே யூரோப்பால இருந்து பேக் எக்ஸ்ல எல்லா எக்ஸ்ன்னு சொல்றீங்க. என்ன பிரீமியர் லீக் நீ லீக்னு சொல்றியா?
யாரோ சொல்லியிருந்தாங்களே ஏதோ பிரீமியர் லீக்ல வந்து வரப்போறோம். அரவிந்தே லீக்ல யூரோப்பான்னு வந்துட்டான்டா, அவனே ஒத்துக்கிட்டாங்க. என்னடா பண்ண முடியும்? இது என் பொசிஷனை நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். நான் வந்து ரியலிஸ்டிக் ஆர்சனல் சிச்சுவேஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கேனே தவிர என்னோட பர்சனல் ஒபினியன் நான் 2 வாரம் முன்னாடி சொல்லியிருந்தேன். பயங்கரமா ஆர்கியூ பண்ணிருந்தீங்கடா ப்ரோ. அப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க சொன்னது FA கப்ல ஏன் பெஸ்ட் டீம் ஆடல அப்படின்னு. நான் அப்பவும் சொன்னது யூரோப்பா லீக்ல தான் பெஸ்ட் டீம் ஆடணும் அப்படின்னு. நீங்க கேட்டீங்க FA கப்ல 4 ரவுண்ட் தான் இருக்கு, அது கூட இது போயிடும். யூரோப்பால யூரோப்பியன் டீம்லாம் இருக்கும். சொல்லிட்டு இருக்கேன். இங்க யூரோப்பா கப் வின் பண்ண அங்கதான் ப்ரோ நான் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்டர்வெல்ல தான் நினைவு வந்துச்சு கர்மம் எனக்கு. நம்ம வந்து இன்டென்ட் காட்டுறோம் ப்ரோ. இந்த சீசன் இன்டென்ட் வந்து சாம்பியன்ஸ் லீக் தான் அப்படின்றத காட்டுறோம். அந்த இன்டென்ட்னாலதான் நம்ம வந்து FA கப்ல வந்து மொக்க டீம் கொடுத்துட்டு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வந்து FA லட்சி யூரோப்பால ஆடிக்கிங்க அப்படின்ட்டு கூட்டு வந்துட்டோம். ஓகே மச்சி, ஒத்துக்கிறேன். 2 வாரம் கழிச்சு மாத்து ஸ்டாண்ட்ஸ். நான் தான் சொல்றேனே, இவனே யூரோப்பா லீக் அப்புறம் பேச்சே இல்ல, நம்ம எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாதுங்கிறேன். இப்ப புரியுது எப்படி பிரபல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து காட்சா பண்றாங்க அப்படின்னு. ஒரு செகண்ட்ல வந்து வாய்ஸ் டெக்ஸ்ட் பண்ணி எல்லாமோ வந்து ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்னு அடுத்த வாரம் பாத்துக்கிறேன். ஆமா, நான் ஒரு நிமிஷம் எனக்கு வெள்ள -2 டிகிரி செல்சியஸ் எனக்கு வேர்க்குது. பாக்குறேன் உன்கிட்ட பேசுறேன். -2 I would kill for -2 right now. நான் வெளியே போயிட்டு வந்தேன், எனக்கு வந்து -20. அசால்ட்டா சொல்றீங்கடா. -20 காகடா பண்ணீங்கனா ஈஸ்ட் கோஸ்ட் வந்துருங்க. நான் ஈஸ்ட் கோஸ்ட்ல தான்டா இருக்கேன். ஓ, USA ஈஸ்ட் கோஸ்ட்க்கு வந்துருங்க, நார்த் ஈஸ்ட். பாப்போம். சோ லாஸ்ட் ஒன் predictions. USA நார்த் ஈஸ்ட்க்கு வந்தாலும் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும். சோ ரோகிதா லீட்ஸ் மேட்ச், பென்ஃபிகா மேட்ச், 2 மேட்ச் இருக்குடா. சண்டே அன்னைக்கு காலையில நம்ம டைம் 11:30 EST லீட்ஸ் மேட்ச். சோ அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வீக்கெண்ட் நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா அந்த நம்ம மூளை என்ன பண்ணும்னா, ஐயோ சண்டே மேட்ச் இருக்கேன்னு சொல்லிட்டு சாட்டர்டே ஃபுல்லா அதை பத்தியே யோசிச்சு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கும். சோ சண்டே மேட்சும் வந்து கண்டிப்பா தோக்க தான் போறோம்னு நினைக்கிறேன். கையெல்லாம் காட்டாரு இந்த பார்ட்டியில லெஃப்ட்ல கேட்டியில ஒரு பெரிய 2 பெரிய ஓட்டர் இருக்கும்டா. அவங்க பேஸ்லெஸ் அப்படியே உள்ள வருவாங்க. செல்சி கேம் போய் ரிவைண்ட் பண்ணி பாருங்க ப்ரோ. டேய் செல்சி கேம் லாம்பார்ட்ரா, அவ இப்ப இல்லடா இன்னும். அதான் ப்ரோ நானும் சொல்றேன், லாம்பார்ட் இல்ல, இப்ப கேட்டி இல்ல. இந்த உருட்டு வேற சம்பந்தமே இல்லாம பேசுறியாடா டேய். அது லாம்பார்ட் உருட்டு, இது வேற உருட்டு. இப்ப கேட்டா பாரு 2 கேமும் ஜெயிப்போம் சொல்லுவான். அதனால உங்ககிட்ட இப்ப நான் கேட்கல. போன சீசன் நம்ம வந்து லீட்ஸ வந்து FA கப்ல தோக்கடிப்போம் 1-0ன்னு. அந்த மாதிரி ஒரு கேம் வரப்போகுது பாருங்க. லீட்ஸ் கண்ணாப்பினா சான்ஸ் வரும், ஆனா பினிஷே பண்ண மாட்டாங்க நம்மள மாதிரி. நமக்கு ஈஸியா ஒரு சான்ஸ் சொக்ராட்டிஸ் கோல் அடிக்கிற மாதிரி வந்து நம்ம கோல் அடிச்சுட்டு போயிடுவோம். இப்ப யார் கோல் அடிப்பாங்க? இல்ல, நம்ம குரூப்ல 3rd மினிட்ல அனுப்ப போறான் பாரு. 3rd மினிட்லயே அவன் என்ன அனுப்ப போறான்னு மட்டும் கவனி. அவன் 3rd மினிட்ல அவன் வந்து பாம்ஃபோர்ட் ஏதாவது கோல் போட போறான், அதுக்கப்புறம் அவன் என்ன அனுப்புற மட்டும் பாரு. இந்த கேம் நான் பாம்ஃபோர்ட் வந்து ஐயோ கோல்டா அடிமாங்க சபரீஷ் அங்க அசிங்கமா கத்திட்டு வருவான். ஆமா, அவர் ஏன் ப்ரோ எதுக்கு எடுத்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, ரொம்ப கோவக்காரரா இருக்காரு. அவன் ஒரு மேட்சும் வந்து நைட் 2:30 மணி வரைக்கும் பாக்குறான். இப்ப புரியுது அவர் ஏன் அவ்வளவு கோவப்படுறாரு. சண்டே நைட்டு 11:30 மணிக்கு நீ மேட்ச் பார்த்துட்டு தோத்துட்டு உனக்கு அடுத்த நாள் காலையில ஒர்க் பார்க்க எப்படி இருக்கும் யோசிச்சு நாசமா போகும். சபரீஷ் ப்ரோ, ஐ எம் வெரி சாரி, உங்க சிச்சுவேஷன் தெரியாம நான் உங்களோட எனக்கு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாளைக்கு நீ ஆபீஸ் போற, அங்க மத்த டீம் ஃபேன்ஸ் இருக்காங்க, எப்படி என்னெல்லாம் நடக்கும். காட், வொர்க் ஃப்ரம் ஹோம் கூட இல்லையா? வொர்க் ஃப்ரம் ஹோமா தெரியல எனக்கு. இப்போ அப்படி வொர்க் ஃப்ரம் ஹோமாவே இருந்தாலும் சாட் பண்ணி வேற, அது நேர்ல பார்த்தா கூட பரவாயில்ல, சாட் பண்ணி காண்டேத்து உனக்கு பேர். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு காண்டேத்துறது, இந்த மாதிரியான செய்கைகள். லீட்ஸ் ஓகே, பென்ஃபிகா லீட்ஸ். ஏய் மத்தவங்க நீங்க சொல்லுங்கடா, லீட்ஸ்ல என்ன பண்ண போறோம்? லீட்ஸ் வந்து நான் ரெண்டு ஆப்ஷன் பேரா மாதிரி இருக்கு. 3-2 நம்ம வின் பண்ணுவோம்னு தோணுது எனக்கு. நல்ல கோல் ஃபெஸ்டா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஓப்பன் கேமா இருக்கும், கொஞ்சம் ஃபைட் பேக் பண்ணுவோம்னு தோணுது. அட் த சேம் டைம் அப்படி இல்லைன்னா வந்து 1-0 வின் பண்ணுவோம்னு தோணுது. நிறைய சான்ஸ் வரும், எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம். 1-0 இல்ல 3-2 வின் பண்ணுவோம்னு தோணுது. ரெண்டுத்துல தான் ஒண்ணு. ஆனா வின்னு தான், வின்னு கன்ஃபார்ம்டா வின்னுங்கறியா நீ? ஆமா, பென்ஃபிகா டவுட்.
பென்ஃபிகா டவுட் பென்ஃபிகா ரெண்டு டீமுக்குமே நியூட்ரல் தானடா, ரோம்ல தானே நடக்குது ரெண்டு மேட்சுமே. அதுதான் எனக்கு ஆமா ஒலிம்பியாகோஸ் ஸ்டேடியம் நடக்கல, கிரீஸ்ல நடக்குது. ஒரு மேட்ச் ரோம் ஒரு மேட்ச் ஓ ஒலிம்பியா. சாரி, ஒரு மேட்ச் ரோம் ஒரு மேட்ச் கிரீஸ். எஸ் ஆமா எனக்கு அவங்க என்ன ரீசன்ட் ஃபார்ம்ல இருக்காங்கன்னு தெரியல எனக்கு, பட் ஓகே அதனால டவுட்ஃபுல் தான். பெனிஃபிகாவா கிட்டத்தட்ட வந்து இவங்க மாதிரி தானே ஆடுறாங்க, லீட்ஸ் மாதிரி தான், ரொம்ப பேசி டீம் அவங்களும் தான். அப்படியே வெரி பேசி. ஆமா, அதனால வந்து நம்ம வந்து ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் கோனா பி ஓபன் கேமா இருந்தா நமக்கு சான்ஸ் இருக்கு, சிட் பேக் பண்ணி நம்ம இருந்தானா. ஆனா ஓபன் கேம் வந்து அவங்க ரொம்ப பிரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சோ அதுதான் அது ஒண்ணே ஒண்ணுதான் கன்சர்ன். எந்த ஸ்டேடியம் ரோம்ல? அந்த ஏசி ரோமா ஸ்டேடியோ ஒலிம்பியாக்கோ உங்க இவரோட ரோமா வருது. அதுதான் அவங்களோட ரோமாவோட கொஞ்சம் வந்து என்ன சொல்றது டிஃபரெண்டான பிட்ச் இல்ல, அது ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் செம்ம வைடா இருக்க மாதிரி பிட்ச்னு நினைக்கிறேன். அது வெம்பிளி மாதிரி நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றோன்ற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரோமால நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒலிம்பியாக்கோஸ் பத்தி கேம் பத்தி தெரியாது எனக்கு, பட் அந்த கிரீஸ்ல ஆடுற கேம் பத்தி தெரியாது. பட் அது யூசுவலா வைடா இருக்கிற பிட்சை வந்து நல்லா பண்ணுவாங்க. நம்ம வித் யூஸ் ஒலிம்பியாக்கோஸ் தான நம்ம ப்ரீவியஸ் ஒகேஷன்ல தோத்துட்டு வந்தோம். எஸ் ஆமா ஆமா எஸ் அது ஹோம்ல தோத்தோம்டா. நம்ம ஹோம்ல தோத்தோம்டா. அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்ஸ். அது வந்து என்ன சொல்றது, ஆபா கோல் அடிச்சிட்டு அந்த சைடுல கோல் அடிச்சிட்டு திருப்பி ஒரு சிட்டர் மிஸ் பண்ணுவான். ஐயோ ஆபீஸ்ல உட்கார்ந்து பாத்தேன் பெரிய ஸ்கிரீன்ல போட்டு நட்ட நடுவுல. பாருங்க கேளுங்க, நாங்களா இப்படிதான் வேலை பார்ப்போம். பென்ஃபிகாவோட சென்டர் பேக்ஸ் வந்து நிக்கோலஸ் ஓட்டமெண்டி and யான் வெர்டாங்கன். ஓட்டமெண்டி our man is there. ஓட்டமெண்டி ஓகே, கோல் சான்ஸ் இருக்குடா. ஓட்டமெண்டி இருக்கானா கோல் சான்ஸ் இருக்கு. நம்ம பையன் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவான். ஓட்டமெண்டி மிஸ்டேக் இன்கமிங். ஓகே சோ ரோகி பிரெடிக்ஷன். எனக்கு பெனிஃபிகா கேம் மேல ஹோப். எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ திங்க் இட்ஸ் கோனா பி நம்ம லீட்ஸ் கேம் வந்து நம்ம வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். என்னதான் வந்து அவங்க வந்து பேசியா இருந்தாலும் ஐ திங்க் வி மே பவுன்ஸ் பேக். மேபி ஒரு 2-1 or 1-0 விக்டரி இருக்கும்னு நினைக்கிறேன். பெனிஃபிகா தான் எனக்கு வந்து கியூ சொல்ல மாதிரி எனக்கும் வந்து அவ்வளவு ஐடியா இல்ல. ஒன்லி திங் விச் ஐ நோ இஸ் தே ஆர் வெரி பேசி. அது மட்டும் எனக்கு தெரியும். லீட்ஸ் மாதிரி தான் அவங்களும் ஆட போறாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து லீட்ஸ் கேம் இட்செல்ஃப் இஸ் கோனா பி a high intensity game. ஓகேவா? அது முடிச்சிட்டு நம்ம மிட் வீக்ல போய் பெனிஃபிகால ஆடுறோம். So I don't know how well we'll be prepared for the Benfica game. So either you have to put your all your eggs for the Benfica game and then I don't know like how we are going to manage. அது எனக்கு வந்து ஹோப் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. நீ லீட்ஸ் கேம் வின் பண்ணணும்னு நினைச்சேன்னா பெனிஃபிகா கேம் வந்து உனக்கு வந்து it will be a seesaw battle தான். We haven't played in a week. இது வந்து சொல்றீங்க பென்ஃபிகா நம்ம ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு அப்புறம் ஆடுறது வந்து சிட்டி கேம். எப்படிதான் ஃப்ரீயா விட்டுறலாம் கபடு. எனக்கு அந்த நம்பிக்கை தான் இருக்கு. அதனால பென்ஃபிகா கேம் ஃபுல் எஃபோர்ட் கொடுத்துட்டு 3 பாயிண்ட் தானே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வந்து என்ன சொல்றது 6 கோல் அடிக்காம 5 கோல் அடிக்காம விட்டு மொத்தமா சிட்டி கேம் மொத்தமா டிஃபெண்டர் மொத்த டிஃபென்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு. ஆமா அது சிட்டிக்கு பார்ட்டி ஆட மாட்டான் எப்படி இருந்தாலும். ஆமா ஆட மாட்டான். என்னமோ நம்ம வந்து லீட்ஸோட தோத்துட்டு பென்ஃபிகாவோட வின் பண்ணிடுவோமோன்னு தோணுது. என்னமோ வந்து பென்ஃபிகா 2 லெக்லயுமே நம்ம அடிச்சிருவோம்னு தோணுது. எனக்கு நியூட்ரல் வென்யூனால 2 வென்யூமே 2 இதுலயுமே சக்கரையை போடுங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். இது வாயில சக்கரையை போடுங்க. அதான் சொல்லிட்டேன் லீட்ஸ் கூட தோக்க போறேன்னு சொல்லிட்டேன். நான் முதல்ல அதுல சக்கரை வேண்டி இருக்கு. எனக்கு வந்து பிரீமியர் லீக் வந்து என்ன சொல்றது அது போனியான கதை தான் தோணுது எனக்கு இப்போ. சொல்றேன் இப்ப லீட்ஸோட நம்ம வின் பண்ணோம்னா பெனிஃபிகாவோட நான் பயப்படுவேன். ஐயோ என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு லீட்ஸோட தோத்துறோம்னா பிரச்சனை இல்லை. நான் 100% சொல்லுவேன் பெனிஃபிகா கூட கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு. ஏன் ப்ரோ அப்படி? நம்ம ஸ்குவாட் பொறுத்துடா. நீ எனக்கு புரியவே இல்லை. நீ வந்து எப்படி நீ இவ்வளவு ஆப்டிமிஸ்டா இருக்கான்னு எனக்கு சத்தியமா என்ன புரியல. வாழ்க்கையிலே நீ வந்து நான் உன்ன மாதிரி ஆப்டிமிஸ்டா பார்த்ததே இல்ல ப்ரோ. நான் வந்து எனக்கு வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும். இன்னும் அடி இல்ல ப்ரோ. நான் வந்து நீங்க I can see why every Arsenal fan is always skeptical about the next game. என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு இது. பட் எனக்கு வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அந்த பேஷன் that I live with and I want to see them succeed. So I'll go with it. Everyone does that. Every Arsenal fan we want them to win. நமக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல. கரெக்ட். நான் எப்படி சொல்றேன்னா let me rephrase. நீங்க வந்து எங்க நான் சொல்லி ஜிங்ஸ் நடக்காம போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுனால நீங்க சொல்றீங்களா இல்ல சொல்லி ஜிங்ஸ் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு சொல்றீங்களா எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து நடக்கட்டும் சொல்லிட்டே இருந்தா 1 பாயிண்ட் நடந்துரும்.
அப்படின்ற அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் கோஷன்ட் வச்சு தான் விளையாடிட்டு இருக்கு. அந்த லா பிரகாரம் நீ எத்தனை வாட்டி வந்து ஆர்சனல் வின் பண்ணிருக்காங்க? நீ சொல்ற லா பிரகாரமே நம்ம போலாம். நீ எல்லா மேட்ச்க்கு தான் வின் பண்றோம்ன்றாங்க. இத்தனை சீசன் ஆச்சு, எத்தனை மேட்ச் நம்ம கரெக்டா நீ நினைச்ச மாதிரி நடந்திருக்கு? இது வரைக்கும் ரொம்ப லைக் ஐ ஹவ் ஹேட் மோர் பேட் டேஸ் than good days. அதுதான் நான் சொல்றேன். அது எல்லாருமே கலெக்டிவா ஜம்ப் பண்ணா தான் கிருபை கிடைக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து கலெக்டிவா ஜம்ப் பண்ணா பாசிட்டிவ் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. எல்லாரும் பண்ணுவோம். அப்படி ஜம்ப் பண்ணா கிருபைன்னு கிடைக்கும். இல்லாட்டி ஒண்ணும் கிடைக்காது. you get nothing. அந்த இந்த படத்துல சொல்லுவாங்களே, ஆணி போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்ல வந்துருவான் அப்படின்னு. 2005ல இருந்து நானும் ஆவணியா பாத்துட்டு டாப்ல வரல. ஏதாவது ஒரு ஆவணியில வருவோம், கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி இந்த ஆவணிக்கு யூரோப்பா லீகாவது வருதான்னு பார்ப்போம். ஸோ நல்ல பார்ட், நிறைய விஷயம் பேசணும். நம்ம வந்து யூஸ்வலா வந்து மத்த இது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வார் பத்தி பேசினது எல்லாமே வந்து இட் வில் பி லைக் ஒரு மத்த ஃபேன்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் தோணும், ஓகே வி மேக் சென்ஸ். நம்ம வந்து சும்மா ரேண்டமா வந்து ஒரு இது இல்லாம வந்து ரெஃப்ஸ் சும்மா ஒன்றும் பண்ணல. பிளேம் பண்றதை விட அந்த வார்ல இருக்கிற நம்மளோட அந்த இன்கன்சிஸ்டன்சியை பாயிண்ட் பண்ணது வந்து அட்லீஸ்ட் ஐ ஹோப் தே அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே ஆல்சோ ரியலைஸ் இட். அண்ட் மேபி இந்த ஒரு நம்ம எப்படி அரவிந்த் சொன்ன மாதிரி நம்ம கலெக்டிவா நம்ம வந்து நம்ம பாசிட்டிவ் வார் பத்தி எனர்ஜி அனுப்பி கிளப்ஸ் கிட்ட எல்லாம் போய் அந்த கிளப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்து மேபி அதுல இருந்து வந்து ஏதாவது விஷயம் நடந்தா நல்லா தான் இருக்கும். பட் ஜஸ்ட் பிக் ஹோப்ஸ் தான். ஸோ இந்த இதெல்லாம் நிறைய பேசணும், எனக்கு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் a lot guys. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அவ்வளவுதான். இதுக்கு மேல கன்க்ளூஷன் என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. தேங்க்யூ கைஸ். Come on you Gunners. Bye. Come on boys. Thanks a lot for being with us for this episode of Your PR. We'll be back again next week with more interesting topics, so stay tuned.